Assalamu alaikum viewers, welcome to Chan Cooking with Mom. இன்னைக்கு பக்ரீத் ஃபெஸ்டிவல் vlog போட்டிருக்கேன். வாங்க பார்ப்போம். மார்னிங் தொழுது முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெதுவடை, மட்டன் ஷேர்வா, இட்லி, பரோட்டா, குலாப் ஜாமுன், சேமியா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்குள்ளே ஆடு குர்பான் கொடுத்து கறி வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை எடை போட்டுட்ருக்காங்க. 2 ஆடு குர்பான் கொடுத்தோம். 24 kgs வந்துச்சு. அதை 3ஆக பிரிக்கணும். அதை 3ஆக பிரிச்சுட்ருக்காங்க. 8 kgsஸாக பிரிச்சுட்ருக்காங்க. மூணாக பிரித்து ஒரு பார்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஒரு பார்ட் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு கொடுக்கணும். இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்காக ஒரு 1/2 kgs போட்டுட்ருக்காங்க. ஒரு பார்ட்டில் ஃபுல்லாக போட்டாச்சு. ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் போட்டாச்சு. எங்களுக்கு வந்த பார்ட்டில் மட்டன் பிரியாணி செய்கிறாங்க. மட்டனை நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு மட்டன் பிரியாணி செய்கிறாங்க. குக்கரில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வேக வச்ச கறியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கறி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சாப்பாடு எல்லாம் வெந்துடுச்சு. மேலே கொத்தமல்லி புதினா போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ செஞ்ச சாப்பாடை ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணோம். கத்திரிக்காய் சட்னி கூட வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்களும் இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்ரீத் நல்லபடியாக என்ஜாய் பண்ணோம். இந்த vlogல ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.